சர்வதேச அருங்காட்சியக தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள அருங்காட்சியகத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். வாழும் வரலாறாக நாளைய தலைமுறைக்கு நம் வரலாற்றை சுமந்து நிற்கும் கால பெட்டகமாக அருங்காட்சியகங்கள் திகழ்ந்து வருகின்றன. அத்தகைய அருங்காட்சியகங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச அருங்காட்சியக தினத்தை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள பழமை வாய்ந்த அருங்காட்சியகத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்துடன் கண்டு ரசித்தனர். ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் தொல்லியல், நாணயவியல், விலங்கியல், இயற்கை அறிவியல், சிற்பம் உள்ளிட்ட 6 துறைகளை சேர்ந்த ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. மியூசியம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால சேவ் பண்ணி இப்போ வரைக்கும் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். பழைய கல்ச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். முன்னாடி எப்படி வாழ்ந்தோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது ராஸ் சப்ஜெக்ட்லாம் இல்லை, நம்ம எவால்வ் ஆனதுக்கு இது ஒரு ரீசன். மியூசியம்ல டிஃப்ரெண்ட் அந்த பெயிண்டிங்ஸ், முகல் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்க. அதுவும் இல்லாம நம்ம இந்தியா எப்படி டெவலப் ஆச்சுன்றது கத்துக்கலாம். பொதுமக்களிடையே அருங்காட்சியகம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொல்லியல் துறை மேலாண் கல்வெட்டாய்வாளர் பத்மாவதி மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு தலைவர் சுபாஷினி ஆகியோர் விளக்கமாக பேசினர். அருங்காட்சியகங்கள் வாழ்வியலுக்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் பலதரப்பட்ட ஆவணங்கள் ஒரே இடத்தில் பொதிந்து கிடப்பதாகவும் சுபாஷினி தெரிவித்தார். பிற நாட்டு மக்களுடன் போட்டி போட நாம் அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்றும் இதற்கு நூலகங்களை போன்று அருங்காட்சியகங்களும் முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார். சாக்ரெப் அப்படிங்கிற நகருக்கு போயிருந்தேன், குரோஷியா நாட்டுக்கு. அங்கே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது காதலர்கள் உடைந்த உறவுகளுக்காக ஒரு அருங்காட்சியகம், ஒரு உறவு உடைந்து போன பிறகு அவர்களோட பொருட்கள் எல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதற்காக அந்த அருங்காட்சியகத்தை அனுப்பிவிடுகின்றார்கள். அதை மக்கள் பாதுகாக்கின்றார்கள். அப்ப அந்த மாதிரியான அருங்காட்சியங்கள் இருக்கின்றன. அதாவது அருங்காட்சியங்கள் என்றாலே ஒரு சமூகத்தின் பண்பாட்டின் அந்த சமகால விஷயங்களை ஆவணப்படுத்தி வைத்தார். இதுக்கெல்லாம் எப்போதெல்லாம் நமக்கு நேரம் இருக்கோ நம்ம அப்பதான் பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வருவது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம குழந்தைகளோடு வரும்போது அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அருங்காட்சியகங்கள் நம்முடைய பண்பாடு, வரலாற்றை ஒரே இடத்தில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அறிவு சாலையாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித் கானுடன் சுபாஷ் பிரபு.